ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபீட் ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ காலையிலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் வந்து எப்பவும் போல் போன்லெஸ் சிக்கன் நம்ம அரோனாக்கு, அப்புறம் நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸ்க்கும் ஃபீட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாேருக்கும் ஃபீட் பண்ணியிருந்தேன். கேட் ஃபிஷ்ஷு ரெடியாக இருந்தாப்புல எப்பவும் போல் சாப்பிட்றதுக்கு. அவருக்கும் வயிறு ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம வந்து சிக்கன் போட்டாச்சு. சரி, இது வயிறு ஃபுல்லாக இருந்தால் நைட்டு இதில் ஃபீட் ஃபிஷ் போடுறப்போ கொஞ்சம் சாப்பிடாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஃபுல்லாக ஃபீட் பண்ணேன். ஆனால் நடந்தது என்னமோ வேறு. சரி, அதை விடுங்க, நான் அப்படியே போக சொல்கிறேன் என்ன சம்பவம்னு. இது பார்த்திங்கன்னா, நம்ம கார் என்ன பண்ணிச்சு, 2 நாள் சாப்பாடு போடல. வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், பட்டுன்னு பார்த்தா ஜம்ப் பண்ணிடுச்சு. அதில் தான் ஃபோன் கட் ஆகிடுச்சு வீடியோ. அதுக்கப்புறம் இதுக்கு எப்பவும் போல் ஒரு 3 பீஸை போட்டு விட்டு அடுத்த ஃபிஷ்ஷுக்கு போயிடலான்ட்டு போயிட்டேன். எப்படியும் சாப்பிடாது போட்ட உடனே. நம்ம போயிட்டு அதுக்குள்ளே ஆஸ்கரு வேறு அம்மிக்கு போடலான்னு போட்டு எல்லாத்தையும் பிச்சு இதுங்களுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். இதுங்களுக்கு போடுறது தான் பெரிய வேலை. இது மீதிக்கு எல்லாத்துக்குமே ஒரு பீஸாக தூக்கி போட்டுடலாம். இதுங்களுக்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போடணும். அதுவும் இவனுங்க 3 பேரும் தனி பார்ட்டிஷன் மாதிரி இருக்கிறதுனால இதுதான் கொஞ்சம் கடுப்பான வேலை. ஆனாலும் ஓகே, இவங்க போட டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம அலிகேட்டர் கார் கூட வேறு எதனா ஆட் பண்ணலான்னு யோசித்தாலே லைட்டாக பீதியாக தான் இருக்குது. ஏன்னா அது வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சு இந்த அலிகேட்டர் காரும் கேட் ஃபிஷ்ஷும் அடிச்சிக்கிட்டது கிடையாது. அலிகேட்டர் அரோனாவை தான் அட்டாக் பண்ணோம். ஆனாலும் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போ கேட் ஃபிஷ் ஆட் பண்ணுறது. ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப சின்னதுலேருந்து வாங்கி இந்த சைஸுக்கு வளர்த்துருக்கோம். அதனால் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு சின்ன பயம். ஏன்னா அலிகேட்டர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. கேட் எதுவும் பண்ணிடுமோன்ட்டு ஒரு பயம். ஸோ ஆஸ்கரு இல்லை ஜெயன் கோராமி இதுங்க எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போடலாமா, ஒன்றா போட்டால் அடிச்சிக்குமா கேட் ஃபிஷ்ஷோட, என்னன்றது தெரியல. ஏன்னா ஒன்று சேதமாயிடுச்சுன்னா வேஸ்ட்டு இவ்வளோ நாள் பார்த்தது. அதான் யோசிச்சுட்ருக்கேன். நீங்களும் சஜஸ்ட் பண்ணுங்கள் ஐடியா. இது பார்த்திங்கன்னா, நான் ஃபீட் ஃபிஷ் எப்பவும் போல் ஒரு கவர் 100 ருபீஸ்ன்னு தான் வாங்கினேன் இங்கே பள்ளிக்கரணை சைடில். அதுவும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து ஒரு என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, குண்டு கோல்டு ஃபிஷ் பார்த்தேன். 200 சொன்னாங்க ஒரு கவரு, 2 பீஸு. இது வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில. பட் இது ஆனால் உண்மையாகவே கொஞ்சம் ஹியூஜ் தான், குண்டாக தான் இருந்தது நல்லா. வீடியோவில் மேபி அப்படி தெரியுது. நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டதுக்கப்புறம் எடுத்திருப்பேன், அது உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு வந்து வாங்கிட்டு வந்தப்போ எதையுமே பிளான் பண்ணாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்கே விடுறது, என்ன மோட்ரு போடுறதுன்னெலாம். இதுங்கெல்லாம் மோட்ரு இல்லாமல் சுத்தமாக தாங்காது. ஸோ வேறு வழியே இல்லை, கேட் ஃபிஷ்ஷோட டேங்க்கில் போட்டு வைக்கலாம். ஆனால் அப்படியே போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக காலையில் இருக்காது. அதனால் சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, நம்ம அலிகேட்டரை மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு லிட்டு, இந்த ஃப்ரிட்ஜு கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, செப்பரேஷன், அதை தூக்கி நடுவில் வச்சு ஒரு செங்கல் அந்த பக்கம் வச்சு இந்த சைடில் கிரைண்டரோட அம்மிக்கல் இருக்கும் பாருங்கள் சின்னது, அதை வச்சு அப்படியே நிப்பாட்டிட்டேன். வேறு வழி கிடையாது, இது வந்து செப்பரேட் பண்ணி தான் ஆகணுன்றதுக்காக. ஸோ இதை செப்பரேட் பண்ணிட்டு கோல்டு ஃபிஷ் எல்லாம் இந்த சைடு கேட் ஃபிஷ்ஷு கூட ஒரு 2-3 போட்டு, மீதியை வந்து அந்த சைடு பெரிய கோல்டு ஃபிஷ்ஷையும் சின்ன கோல்டு ஃபிஷ்ஷையும் போட்டு ஆட் பண்ணி விட்டேன். இது என்ன பண்ணிச்சுன்னா, கேட்டு நைட்டு போட்டு காலைல பார்க்குறேன், இந்த ஆரஞ்சாக இருக்கிற கோல்டு ஃபிஷ்ஷு தடயத்தையே காணோம். ஒரு 4 தான் இருந்திருக்கும். இது நைட்டு போல் நல்லா எல்லாத்தையும் வேட்டையாடி காலி பண்ணிடுச்சு போல். மீதி இருந்ததை நான் என்ன பண்ணேன், நைட்டே அரோனாவுக்கு ஒரு 2 போட்டேன். ஃப்ளாஷு தெரியாமல் போட்டு எடுத்துட்டேன், அது பீதி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அரோனாவுக்கு நைட்டு 2-3 போட்டு அலிகேட்டருக்கு ஒரு 2 போட்டு விட்டேன். சரி, காலையில் 1 அரோனாவுக்கு போல் தாண்டு வச்சுருந்தேன். மீதி பார்த்திங்கன்னா இந்த பிராஸ் கோல்டு இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலரு. அதனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸு கலருக்கு தெரியல. இதில் பார்த்திங்களா டாப் வியூவில் கோல்டு, அப்பயும் அதில் ஒழுங்காக தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த சின்ன கேப்பு கீழே ஒன்று இருந்தது, அது வழியாக பூந்து கோல்டு வந்தனால கேட் ஃபிஷ்க்கு வசதியாக போயிடுச்சு. ஸோ அரோனா எப்பவும் போல் நல்லா சாப்பிட்டாப்புல கோல்டு ஃபிஷ்ஷு. அதனால் அதுக்கு ஒரு 2 போட்டு விட்டேன். மொத்தமாக காலி பண்ணிடலான்றதுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் ஆல்மோஸ்ட். இப்போ இன்னும் பார்த்தா அந்த பிராஸ் கோல்டு தான் ஒரு 2 கிடக்கும். மீதி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன், அரோனாக்கும் அலிகேட்டருக்கும் போட்டு. அதில் கேட் ஃபிஷ்ஷு தான் மெயினாக நிறைய தின்றுருக்கு. என்ன பிளான்னா, நம்ம அலிகேட்ரு கேட் ஃபிஷ்ஷு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நவுத்தணும். ஏன்னா அலிகேட்டரை வந்து வெளில கொண்டு வரலாம், வெளியில் வச்சு பார்க்கலான்ட்டு ஒரு பிளானில் இருந்தேன். அதனால் கேட் ஃபிஷ் டேங்கை நவுத்திட்டு அதுக்கு அடுத்தது அலிகேட்டர் டேங்க் வெளில எடுத்தோம். இது ஆல்மோஸ்ட் நம்ம அலிகேட்டரை வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சு 5 மாதத்துக்கு மேலே ஆகுது.
ஆமாம், கரெக்டு தான். ஒரு 5 மந்த்ஸ் மேலே இருக்கும். நம்ம அலிகேட்டர் அதுக்குள்ளே போட்டு, அதுக்கப்புறம் சும்மா தண்ணி மட்டும்தான் அந்த மாதிரி மாற்றிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா, கோல்டு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் சைஸு. இது ஃபுல்லாக பாசி பிடிச்சி போய் கிடக்குது கேட்ஃபிஷ்ஷு. அதனால் என்ன பண்ணேன், சரி எப்பவும் போல் கீழே டஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை ரீஃபில் பண்ணிட்டு இதை திரும்ப அதை இடத்துக்கே வச்சிடலான்றதுக்காக பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த அலிகேட்டர் எடுக்கிறதுக்குள்ளே தான் கொஞ்சம் போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜு அப்படியே செவுத்தில் கேப்புக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிருந்ததா, ஸோ திரும்ப எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. மற்றபடி மீனை நாங்கள் பிடிக்கல, ஏன்னா இது டேங்க்கு வாங்கிட்டு தான் அதை வெளில எடுக்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அலப்பறை பண்ணிருச்சு. ஆனால் தூக்குறப்போ பாவம் பயந்துருச்சு போல். ஸோ சாப்பிடாதுன்னு நினச்சேன், பரவாயில்ல. வெளியில் எடுத்து அதுக்கு இந்த ரைட் சைடில் வச்சுட்டு கேட்ஃபிஷ் ஏற்கனவே இருந்த இடத்துலே போட்டோம். நெக்ஸ்ட் டே தான் நான் காலையில் ஒரு கோல்டு ஃபிஷ் போட்டேன். அதெல்லாம் பிடிக்க முடில, ஏன்னா அது அவ்வளோ ஸ்பீடு ஓடுது அந்த கோல்டு ஃபிஷ்ஷு. அது என்னாலே பிடிக்க முடில நெட்டை வச்சுக்கிட்டு உள்ள. அப்புறம் எப்பவும் போல் இதுக்கு ஒரு சிக்கன் ஒரு 2 பீஸ் போட்டேன். நல்லா சாப்பிட்டாப்புல அலிகேட்ரு. அதனால் அவருக்கு இடம் மாறினது ஒன்றும் பிரச்சனை இல்லை, செட் ஆகிடுச்சு. பட் இப்போ என்னென்னா, என்னால் மோட்ரு இதுக்கு ஆட் பண்ண முடில. ஸோ ஏர் பம்ப் இல்லாமல் தான் இருக்குது. கூகுளில் பார்த்த வரைக்கும் அலிகேட்டருக்குலாம் ஏர் பம்ப்பு தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் தெரில, இதோட 2வது நாள் மோட்டர் இல்லாமல் இருக்குது, பார்ப்போம். ஆனால் சர்ஃபேஸ் தான் வந்துட்டு போகுது. மேபி அது ஆக்சிஜன் இல்லாமல் இருக்குன்ற ஒரு இதுதான் இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அப்படி சப்போஸ் டவுன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா எதனா ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு தான் போடணும், வேறு வழி கிடையாது. ஸோ பார்த்தீங்களா, அலிகேட்டர் வந்து இப்போ தான் நான் ஃபுல் வெளிச்சத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அப்பப்போ வந்து ரசிச்சிக்கிட்டு இருக்கேன் அவரை. இது கேட்டு எப்பவும் போல் அது நார்மலாகிடுச்சு. ஒரு 2-3 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, கோல்டு ஃபிஷ் எல்லாம் முழுங்கிட்டு. அது வந்து இந்த தண்ணி மாத்திரை ப்ராசஸ்லாம் அங்கேயும் தள்ளினதில் 3 கோல்டு ஃபிஷ்ஷை துப்பிருக்கு. இந்த கேட்டுக்கிட்ட மட்டும் இதான் ஒரு மைனஸ், அப்படியே முழுங்கிடும். நம்ம லைட்டாக இந்த க்ளீனிங்கோ இல்லை எதனா அதை டிஸ்டர்ப் பண்ணோன்னா அவள் தான் அப்படியே துப்பிடும் எல்லாத்தையும். சாப்பிட்டு அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது ஒரு 1.5 நாளைக்கு, அப்போ தான் அது எல்லாமே செரிக்கும். ஸோ காரு பார்த்திங்கன்னா இப்படி மேலே டாப்பில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்காப்புல, ஆள் கலராக அழகாக இருக்காப்புல. இருட்டுக்குள்ளேயே பார்த்து இது ஒரு மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுப்பா. எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு, வேலை முடிஞ்சதுன்னு பார்த்தா இந்த சம்பு வேலையை காட்டிருச்சு. இது வந்து பவர் கட் ஆச்சு, லோ வால்டேஜ் லைட்டாக ஃப்ளக்சுவேட் ஆன மாதிரி இருந்தது, அதில் பட்டுன்னு போயிடுச்சு. இது அதோட ஆனே ஆகலை. இது ஏற்கனவே ஒரு வாட்டி ரிப்பேர் ஆகிருந்தது, நான் சொல்லியிருப்பேன். அப்போ வந்து ஏதோ 2 நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தது, அப்புறம் தன்னால் அதுவே ஆன் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம சம்பு டேங்க்கு, பார்த்தீங்களா எந்த அளவில் இருக்குதுன்னு. ப்ராப்பராக ஒன்றும் செட் பண்ணல, நடுவில் உள்ள பார்ட்டிஷன் கிளாஸ் வேறு அந்த பக்கம்லாம் விழுந்து போச்சு. ஆனால் ஸ்பாஞ்சு இந்த ஃபில்ட்ரு வந்து அரோனா மட்டுன்றதுனால தண்ணி இது இருந்தால் தான் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஒரு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மண் படிஞ்ச மாதிரி மங்களாகிடும். கிளாஸும் க்ளீனாக இருக்காது. ஆனால் இந்த சர்க்குலேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி க்ளீனாகவே இருக்கும். ஸோ இது நான் வந்து தண்ணிக்குள்ளேயே தான் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் 2 நாள் பார்த்தேன், ஒர்க் ஆகலை. அதனால் இது எப்பவும் போல் வெளியில் டியூப்பை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன், சுத்தமாக எடுக்கலை. ஓகே ரைட்டு, இது வேலைக்கு ஆகாது, போயிடுச்சு. நம்ம மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வெளியில் எடுத்துகிட்டு போய் கழட்டிட்டு செவுத்தில் ஒரு 2 தட்டு தட்டினேன், பார்த்தா ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இதுன்ட்டு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ணி பார்க்கலான்ட்டு வச்சுட்டு திரும்ப ஆன் பண்ணேன், ஓடிச்சு. சரி இதை நம்பி எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப டேங்க்கில் எல்லாத்தையும் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஓஸோட கனெக்ட் பண்ணுறது ஒரு பைப்பில். ஸோ இது வந்து பழைய டியூப்பு, இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் கட் பண்ண எண்டை வந்து ஹீட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் இந்த பைப்பில் இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன், இது வெளில வராத மாதிரி. ஸோ தண்ணிக்குள்ளே இதை வச்சுட்டு ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு எதுக்கும் ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்க்கலாம் வெளியில் வச்சு ஆன் பண்ணேன். அப்பயும் இது எடுக்கலை. சரி இது வேலைக்கு ஆகாது, என்ன பண்ணுறதுனே தெரிலையேன்னு சொல்லிவிட்டு தண்ணிக்குள்ளே திரும்ப இறக்கிட்டேன், மொத்தமாக செட் பண்ணிவிட்டு. திரும்ப ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் எடுக்கிற மாதிரி இல்லை. சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, டியூபையும் மாட்டிட்டோம். ஃபைனலாக சும்மா ஒரு ட்ரை பண்ணலான்ட்டு என்ன பண்ணேன், ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து ஒரு 2 தட்டு தட்டினேன். வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு, இல்லைனா வெட்டி தூக்கி தான் போடணும். அதனால் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒரு 2 தட்டு தட்டினேன், அது பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஓகே இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக தூக்கி உள்ளே தள்ளி விட்டேன். இப்போ இது வந்து டெம்ப்ரவரியாக தான் வச்சுருக்கேன். மேபி திரும்ப ஒரு சப்மர்சிவ் பம்ப்பு தான் வாங்கணும்.
நான் அந்த டேங்குக்குள்ளேயே வைப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு இன்டர்னல் ஃபில்ட்ரு, சின்ன ஃபில்ட்ரு, ஒரு மாதிரி சின்ன ஃபிஷ் டேங்க்லாம் அந்த கருப்பு கலர் ஃபில்ட்ரு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதே வந்து பெரிய டேங்க்குக்கு போடுறப்போ பார்ட்டிஷன்லாம் போட்ட மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஃபில்ட்ரு ஒரு 700 800 வரும்னு நினைக்கிறேன். அது வாங்கி போடலாமான்ட்டு ஒரு யோசனை. ஆனால் அது என்னமோ இந்த அளவுக்குலாம் எஃபெக்டிவாக இருக்காது. பெரிய டேங்க் வச்சுருந்தாலே சம்பு தான் பெஸ்ட்டு. அதனால் பார்ப்போம். அது ஒரு யோசனையில் இருக்குது. ஸோ அதுவுமே சஜஸ்ட் பண்ணுங்கள், அந்த ஃபில்ட்ரு யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெரிய டேங்க்ஸுக்கு. அப்புறம் அலிகேட்டர் கூட வந்து நம்ம எந்தெந்த ஃபிஷ்ஷெல்லாம் கம்பைன் பண்ணால் சேஃபாக இருக்கும்ன்ற ஒரு ஐடியாவும் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் மிங்கிள் பண்ணால் தான் ஒரு டேங்காக போட முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.